சர்க்கம் 13 யாகசாலை பிரவேசம். மீண்டும் வசந்த காலம் வந்தபோது முழுமையாக ஓர் ஆண்டு கழிந்து முடிந்திருந்தது. வீரம் மிகுந்த மன்னர் பிள்ளை பேற்றுக்காக அஸ்வமேத யாகம் செய்ய தொடங்குவது என்று தீர்மானித்தார். வசிஷ்டரிடம் சென்று வணங்கிய அவரை முனிவர் தக்கபடி மரியாதை செய்தார். அந்த அந்தனோத்தமரிடம் பிள்ளை பேற்றை பற்றி மன நெகிழ்ச்சியுடன் கூறினார். பிரம்மன் சாஸ்திர நூல்களில் கூறப்பட்டுள்ளபடியும் வேள்வி சடங்குகளில் இடையூறு ஏற்படாத வண்ணமும் எனக்காக யாகம் செய்ய வேண்டும். தாங்கள் என்னிடம் பேரன்பு கொண்டவர், என் நல்வாழ்வில் அக்கறையுடையவர், மிக உயர்ந்த நிலையிலுள்ள ஆச்சாரியர். செய்யப்போகும் யஜ்ஞத்தின் முழு சுமையையும் ஏற்று நடத்தும் ஆற்றலுடையவர் தாங்கள். அப்படியே ஆகட்டும், நீங்கள் விரும்பியபடி அனைத்தையும் செய்து தருகிறேன் என்று மன்னரிடம் வசிஷ்டர் கூறினார். பின்னர் வேள்விக்கான சடங்குகளை நடத்துவதில் வல்லுநர்களான முதிய வேதியர்கள், யாகசாலை நிர்மாணிப்பதில் நிபுணர்கள், முற்றிலும் தர்ம மார்க்கத்தில் வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கும் வயோதிகர்கள், தொடக்கம் முதல் நிறைவு வரை அந்த பணியில் தொடர்ந்து இருக்கக்கூடியவர்கள், ஸ்தபதிகள், தச்சர்கள், மண் தோண்டுபவர்கள், ஜோதிடர்கள், கல் தச்சர்கள், நாட்டியமாடும் நர்த்தக நர்த்தகிகள், நிறைந்த கேள்வி ஞானமும் சாஸ்திர அறிவும் பெற்று தூய வாழ்க்கை நடத்தி கொண்டிருப்பவர்கள், இவர்களையெல்லாம் அழைத்து சென்றார். மன்னருடைய ஆணைப்படி நீங்கள் அனைவரும் வேள்வி சம்பந்தமாக தத்தமக்குரிய பணிகளை செய்யுங்கள். அநேக ஆயிரக்கணக்கான செங்கற்களை விரைவில் கொண்டு வாருங்கள். மன்னர்கள் தங்குவதற்காக எல்லா சுகசாதனங்கள் நிறைந்த மாளிகைகளை கட்டுங்கள். பிராமணர்கள் தங்குவதற்காக அவர்கள் தத்தம் கர்மாக்களை செய்வதற்கு உகந்த முறையில் நூற்றுக்கணக்கான வீடுகளை கட்டுங்கள். கட்டடங்கள் காற்றினாலும் மழையினாலும் தாக்கப்படாதவைகளாகவும் உணவுப் பொருட்களும் தண்ணீரும் உடையனவாகவும் இருக்க வேண்டும். அவ்வாறே நகர மக்கள் வந்து தங்குவதற்காக விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட வேண்டும். தொலைவிலிருந்து வரும் மன்னர்களுக்கு தனித்தனியே யானை கொட்டகை, குதிரைலாயம், படுக்கை அறைகள் நிர்மாணிக்கப்பட வேண்டும். வெளிநாட்டில் இருந்து வரும் படை வீரர்கள் தங்குவதற்காக படைத்தளங்கள் குறிக்கப்பட வேண்டும். நாடு நகர மக்களுக்காக அவர்கள் விரும்பும் எல்லா பொருட்களும் பல்வகை உணவு பண்டங்களும் நிறைந்த அழகிய இருப்பிடங்கள் நிர்மாணிக்கப்பட வேண்டும். அவர்கள் எல்லோரையும் மரியாதையுடனும் உபசரித்து முறைப்படி போஜனம் அளிக்க வேண்டும். விளையாட்டுத்தனமாக நடந்து கொள்ளக்கூடாது. எல்லா வர்ணங்களை சேர்ந்தவர்களையும் அன்புடன் வரவேற்று கௌரவிக்க வேண்டும். விருப்பு வெறுப்புகளுக்கு ஆட்பட்டு யாரையும் அவமரியாதை செய்யக்கூடாது. அவர்களிடம் வயது, தகுதி நிலையை கருத்தில் கொண்டு வேள்வி சடங்குகளில் பலவகை பணியாளர்களும் சிற்பிகளும் சிறப்பான மரியாதை செய்ய வேண்டும். பொருட்களாலும் விருந்து உபச்சாரங்களாலும் அவர்கள் எல்லோரும் உபச்சரிக்கப்பட வேண்டும். அனைத்தும் நடக்க வேண்டிய முறைப்படி நடக்க வேண்டும். எதிலும் கவனக்குறைவு ஏற்பட்டு விடாதபடி மன திருப்தியுடனும் மகிழ்ச்சியுடனும் நீங்கள் எல்லோரும் காரியங்களை செய்யுங்கள். பின்னர் அவர்கள் எல்லோரும் ஒன்றாக திரண்டு வந்து தங்கள் விருப்பப்படி எல்லாவற்றையும் செய்கிறோம், ஒரு சிறு குறையும் நேராமல் பார்த்து கொள்கிறோம் என்று வசிஷ்டரிடம் கூறினார்கள். பின்னர் சுமந்திரரை அழைத்து, இந்த மண்ணுலகில் நல்லாட்சி நடத்தும் அரசர்களை எல்லாம் அழைப்பாயாக என்று வசிஷ்டர் சொன்னார். ஆயிரக்கணக்கில் அந்தணர், க்ஷத்திரியர், வைசியர், வேளாளர் ஆகியோரையும் மற்ற நாடுகளில் உள்ள சான்றோர்களையும் மிக்க மரியாதையுடன் அழைத்து வா. மிதிலையின் மன்னரான ஜனகர் சத்தியம் தவறாதவர், எல்லா சாஸ்திரங்களையும் வல்லவர், வேதங்களில் உறுதியான ஞானமுடையவர். நீயே நேரில் சென்று அவருக்குரிய மரியாதையை செலுத்தி பாக்கியசாலியான அவரை அழைப்பாய். அவரோடு முன்பிருந்தே நமக்கு தொடர்பு உண்டு என்பதால் முதலில் அவரை பற்றி சொன்னேன். அவ்வாறே மனத்துக்கு உகந்தவரும் இனிமையான பேசுகின்றவரும் நல்லொழுக்கம் உடையவரும் தேவர்களைப் போல ஒளி வீசுபவருமான காசி தலைவரையும் நீயே அழைப்பாயாக. அவ்வாறே நம்முடைய மாமன்னருக்கு மாமனாரும் தர்மத்தில் மூழ்கியவரும் வயோதிகருமான கேகேய மன்னரை அவர் தம் மகனோடு இங்கே வந்து வருவாயாக. நமது மாமன்னரின் நண்பரும் புகழ் பெற்றவரும் மகா பாக்கியசாலியுமான அங்கதேசத்து அரசர் ரோமபாதரை வெகுவாக கௌரவித்து அழைத்து வருக. பழமையான சிந்து சௌவீர சௌராஷ்டிர பகுதிகளை சேர்ந்த அரசர்களையும் தென்னாட்டில் உள்ள அரசர்கள் அனைவரையும் அழைப்பாயாக. மேலும் நம்முடன் நல்லுறவு வைத்துக் கொண்டுள்ள மற்ற மன்னர்களையும் உற்றார் உறவினரோடு விரைவில் வரவேண்டும் என்று அழைப்பு அனுப்பு. இவர்களையெல்லாம் மன்னரின் ஆணைப்படி விரைந்து சிறப்பாக செயல்படும் தூதர்களை கொண்டு அழைத்து வரச் செய்வாய். வசிஷ்டருடைய சொற்களை கேட்ட சுமந்திரர் உடனே மன்னர்களை அழைத்து வருவதற்கு நல்ல தோற்றமுடைய பணியாளர்களுக்கு உத்தரவிட்டார். அத்துடன் முனிவர் கூறியபடி தான் நேரில் சென்று அழைக்க வேண்டிய மன்னர்களை அழைப்பதற்கு அறநெறியாளரான அவரே மிக விரைவாக சென்றார். யாகசாலை அமைப்பதற்காக நியமிக்கப்பட்ட தொழிலாளர்கள் அனைவரும் சகலகலா வல்லவரான வசிஷ்டரிடம் வந்து யாகசாலை கட்டுமானத்தில் அதுவரை செய்யப்பட்டுள்ளதை விவரித்து கூறினார்கள். அதை கேட்டு திருப்தி அடைந்த வசிஷ்டர் அவர்களை பார்த்து இவ்வாறு கூறினார். எவருக்கும் அலட்சியமோ விளையாட்டாகவோ எதையும் கொடுக்க கூடாது. அலட்சியத்துடன் செய்யப்படும் தான தர்ம காரியம் கொடுப்பவனை கொன்றுவிடும்.
என்பதில் சந்தேகமில்லை. இரவு பகலாக வந்த வண்ணம் இருந்த மன்னர்கள் ஏராளமான நவரத்னங்களை தசரதற்கு கொடுப்பதற்காக கொண்டு வந்தார்கள். அப்போது மனமகிழ்ந்த வசிஷ்டர் அரசரை பார்த்து இவ்வாறு கூறினார். மனிதருள் புலி போன்ற மன்னரே, உங்கள் உத்தரவுப்படி ஏராளமான அரசர்கள் வந்திருக்கிறார்கள். அந்த உத்தம மன்னர்கள் எல்லோரும் என்னால் தகுதிக்கேற்றபடி உபசரிக்கப்பட்டு விட்டார்கள். அரசே, கட்டுப்பாடு நிறைந்த நமது மக்கள் யாகத்திற்கு தேவையான எல்லா ஏற்பாடுகளையும் சிறப்பாக செய்து முடித்திருக்கிறார்கள். எல்லா வகையான விருப்பங்களையும் நிறைவேற்றுவதற்கான எல்லா பொருட்களும் குவித்து வைக்கப்பட்டுள்ளன. யாக வளாகத்திற்கு வேள்வியை செய்வதற்காக நீங்கள் புறப்பட்டு வர வேண்டும். மிகப்பெரிய செயல்கள் குறுகிய காலத்திலேயே சிறப்பாக செய்யப்பட்டு விட்டபடியால் மனத்தாலேயே நிர்மாணிக்கப்பட்டதோ என்று அதிசயிக்க வைக்கும் வேள்வி வளாகத்தை நீங்கள் பார்க்க வேண்டும். நீங்கள் வந்து யாகத்தை தொடங்கி வைக்க வேண்டும். பின்னர் வசிஷ்டர், ரிஷ்யசிருங்கர் ஆகிய இருவரின் சொற்படி சுப நட்சத்திரம் கூடிய ஒரு நன்னாளில் நாடாளும் மன்னர் அவ்விடம் புறப்பட்டு சென்றார். வசிஷ்டர் முதலான அந்தணோத்தமர்கள் ரிஷ்யசிருங்கரை முன்னிட்டு கொண்டு யாகசாலைக்கு சென்று சாஸ்திர நூல்களில் கூறப்பட்டுள்ள முறைப்படி யக்ஞ கர்மாவை தொடங்கினார்கள். திருவளர் செல்வரான மன்னர் தம் மனைவிகளுடன் யாக தீட்சையை மேற்கொண்டார். ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் பாலகாண்டத்தில் 13வது சர்க்கம் முற்றிற்று.